தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் சிக்ஷை. வேதத்தின் மூக்கு. மூல பாஷையில் சம்ஸ்கிருதமே. வார்த்தையின் அர்த்தத்தை விட சப்தம் முக்கியம் என்று சொன்னேன். இதை சொல்லும்போது இன்னொன்றும் நினைவு வருகிறது. வார்த்தையின் சப்தமே அதன் அர்த்தத்தை காட்டும்படியாக அநேக பதங்கள் சந்தஸ் என்ற வேத பாஷையிலும் அதை வைத்தே உருவாக்கிய சம்ஸ்கிருதத்திலும் இருக்கின்றன. உதாரணமாக தந்தம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பல் என்று அதற்கு அர்த்தம் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். பல் நாக்கிலே நன்றாக அடித்து, அதாவது சப்தத்தை எழுப்புவதில் பல்லுக்கே முக்கியமான வேலையை கொடுப்பதாக இந்த தந்தம் என்ற வார்த்தையே அமைந்திருக்கிறது. தந்தம் போனவர்கள் பல்லில்லாதவர்கள். தந்தம் என்று சொல்லி சொல்லி பார்த்தால் தெரியும், அவர்களால் இந்த வார்த்தையை ஸ்பஷ்டமாக சொல்லவே முடியாது. இந்த சின்ன விஷயத்திலிருந்து அநேக பாஷைகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து எது முந்தி எது பிந்தி என்று நிர்ணயிக்கிற கம்பேரிட்டிவ் ஃபிலாலஜி முக்கியமான ஒரு சமாச்சாரம் தெரிகிறது. சம்ஸ்கிருதம், கிரீக், லத்தீன், ஜெர்மனி, டியூட்டானிக் என்பது இங்கிலீஷ் பாஷையும் டியூட்டானிக்கில் சேர்ந்ததுதான். இன்றைய பிரெஞ்சு உள்பட அநேக பாஷைகளுக்கு மூலமான செல்டிக் போன்ற பல மொழிகள் ஒரே தாய் பாஷையிலிருந்து வந்தவை என்று சொல்லி இவற்றை இண்டோ யூரோப்பியன் குரூப் என்று ஃபிலாலஜியில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். எது தாய் பாஷை என்பதில் மட்டும் முடிவான அபிப்பிராயம் ஏற்படவில்லை. சம்ஸ்கிருதம் இப்படி சொல்லும்போது வேத பாஷையான சந்தஸை சேர்த்துதான் சொல்லப்படுகிறது. தான் ஆதி பாஷை. சம்ஸ்கிருதம் தான் ஆதி பாஷை. தாய் பாஷை என்றால் அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் இப்போது சொன்ன தந்தம் போன்ற வார்த்தைகள் சம்ஸ்கிருதம் தான் மூல பாஷை என்று சொல்வதற்கு சான்றாக இருக்கின்றன. டென்டல் என்று இன்றைக்கு இங்கிலீஷில் சொல்லுவதும் பல்லை குறிப்பதுதான். தந்த், டென்ட் என்கிறதில் நிறைய ஒற்றுமை நமக்கு தெரிகிறது. பிரெஞ்சு, லத்தீன் முதலான பாஷைகளிலும் டென்ட் சம்பந்தமே தெரிகிறது. அதாவது தகாரம் வருகிறதை தவிர சம்ஸ்கிருதத்தில் உள்ள தந்தத்தில் வருகிற தகாரம் இல்லை. இருந்துவிட்டு போகட்டும், இதனால் சம்ஸ்கிருதம் மூல பாஷை என்று எப்படி ஆகும்? ஏன் டெண்டல் என்பதிலிருந்து தான் சம்ஸ்கிருதம் தந்தம் வந்தது என்று வைத்துக்கொள்ளக்கூடாது? இப்படி கேட்டால் இங்கிலீஷ், பிரெஞ்சு, லத்தீன் எல்லாவற்றுக்கும் சம்ஸ்கிருதமே தாய் பாஷை என்பதற்கு தந்தம் என்கிறதில் வருகிற சப்தங்களே ஆதாரமாயிருக்கிறது. எப்படியென்றால் மேலே சொன்னது போல் தந்தம் என்பதை சொல்லவே தந்தம் வேண்டியிருக்கிறது. டென்டல் முதலான மற்ற பாஷை வார்த்தைகளை சொல்லி பாருங்கள், அதிலே பல் சம்பந்தமே இல்லை. நாக்கின் நுனி மேல் அன்னத்தில் படுவதாலேயே டென்ட் சப்தம் உண்டாகிறது. வார்த்தையே அர்த்தத்தை குறிப்பிடுமானால் அது சம்ஸ்கிருத தந்தத்தில்தான். அதனால் இதுதான் மூல ரூபம், இதுதான் திரிந்து டென்டல் வந்தது என்று தெரிகிறது. இன்னும் சில வார்த்தைகளில் ஒன்றின் எழுத்துக்களை மாற்றுவதாலேயே அதோடு ரொம்பவும் சம்பந்தமுள்ள இன்னொன்றையும் குறிப்பிடும் வார்த்தை உண்டாகிறது. சிங்கத்துக்கு முக்கியமான குணம் என்ன? ஹிம்சை செய்வது. ஹிம்சா என்ற எழுத்துக்கள் மாறியே சிம்ஹா என்றாகி இருக்கிறது. கச்யபர் ரிஷிகளுக்கெல்லாம் முதன்மையானவர். தேவஜாதி, அசுரஜாதி, மனுஷ ஜாதி எல்லாவற்றுக்கும் மூலபுருஷர். அவருக்கு ஏன் இந்த பெயர் வந்தது? அவர் சத்தியத்தை பார்த்தவர், அதாவது உண்மையை உள்ளபடி அறிந்த ஞானி. ஞானத்தை பார்வை, திருஷ்யம் என்று சொல்வது வழக்கம். கச்யபரே பார்த்தவர். பார்த்தவர் என்பதற்கு சம்ஸ்கிருத பதம் பஸ்யக என்பது. பஸ்யக என்பதன் எழுத்துக்களே மாறி கஸ்யப என்று வந்தது. பஸ்யகதான் பார்ப்பான் என்பது. சத்திய தத்துவத்தை தெரிந்து கொண்டவர்கள் என்ற அர்த்தத்தில் பிராமண ஜாதிக்கு தமிழிலே இப்படி உயர்ந்த பெயர் உண்டாயிற்று. இப்போது அதுவே மட்டம் தட்டுகிற வார்த்தையாக உபயோகிக்கப்படுகிறது. வேதத்தின் மூக்கு. உச்சரிப்பு விதிகள். உச்சாரணம், ஸ்வரம், மாத்திரை, பலம், சமம், சந்தானம் என்ற பல விஷயங்களை சிக்ஷா சாஸ்திரம் சொல்லி ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு மயிரிழை கூட அதன் சப்த ரூபம் தப்பாத வகையில் வகுத்து கொடுக்கிறது. அதிலும் இன்னின்ன எழுத்துக்கள் மனுஷ சரீரத்தில் இன்னின்ன இடத்தில் பிறப்பவை, இவை இப்படியான முயற்சியால் உண்டானவை என்று அது நிர்ணயித்திருக்கிறது. ரொம்பவும் பிராக்டிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் இருக்கிறது. உதடுகளை இப்படி சேர், இன்ன சப்தம் வரும் என்று அது சொன்னால் வாஸ்தவத்தில் அப்படியே இருக்கிறது. இதை சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருகிறது. பா, மா, வா போன்ற சப்தங்களில்தானே உதட்டுக்கு வேலை இருக்கிறது.
காங்கா சாஞா டானா தானா முதலியவற்றில் உதடுபடுவதில்லை இல்லையா? இப்படி உதடுபடாத சப்தங்களை கொண்ட வார்த்தைகளாலேயே ஆன இராமாயணம் ஒன்றை ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அதற்கு நிரோஷ்ட இராமாயணம் என்று பெயர். ஓஷ்டம் என்றால் உதடு. அதிலிருந்து ஔராஷ்டிரகம் என்பது தமிழில் ஒட்டகம் ஆயிற்று. நிரோஷ்டம் என்றால் உதடு இல்லாதது என்று அர்த்தம். தன்னுடைய பாஷா சாமர்த்தியத்தை காட்டுவதற்காக அவர் இப்படி நிரோஷ்ட இராமாயணம் பண்ணினதாக தோன்றலாம். ஆனால் எனக்கு இன்னொரு காரணமும் தோன்றுகிறது. அவர் ரொம்பவும் மடிக்காரராக ஆச்சாரசீலராக இருந்திருக்கக்கூடும். அதனால்தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் கதையை பாராயணம் செய்கிற போது எச்சில் படாமலே இருக்க வேண்டும் என்று இப்படி உதடு சேராத விதத்தில் பண்ணினார் போலிருக்கிறது. வேதாட்சரங்கள் எத்தனை கவனத்தோடு ஜாக்கிரதையோடு சொல்ல வேண்டும் என்பதற்கு பாணினி மகரிஷி செய்த பாணினிய சிக்ஷாவில் ஓர் அழகிய ஸ்லோகம் இருக்கிறது. வியாக்ரி யதா ஹரேத் புத்ரான் தம் ராஷ்டிராபியாம் நச்ச பீடயேத் பீதாபதன பேதபியாம் தத்வத் வர்ணான் பிரயோஜயேத். வேதாட்சரங்களை ஸ்பஷ்டமாக சொல்ல வேண்டும். சப்தரூபம் கொஞ்சம் கூட குளறுபடியாக கூடாது. ஒலி நழுவே கூடாது. அதற்காக ரொம்பவும் நறுக்கு என்றும் சொல்லக்கூடாது. வேத எழுத்துக்களை கீழே நழுவாதபடியும் அழுத்தி இம்சிக்காமலும் உச்சரிக்க வேண்டும். எப்படியென்றால், ஒரு பெண் புலி தன் குட்டிகளை கவ்விக்கொண்டு போவது போல. பூனை, எலி முதலானதுகள் குட்டியை பல்லால் கவ்வுகின்றன, கீழே விழாதபடி கெட்டியாக கவ்வுகின்றன. ஆனாலும் குட்டிக்கு வலிக்கிற மாதிரியாக கடித்து விடுகிறதா? இல்லை. அந்த மாதிரி நாசுக்காக அட்சரங்களை உச்சரிக்க வேண்டும் என்பது ஸ்லோகத்தின் பொருள். இதே பாணினிதான் வேதாந்தங்களில் அடுத்ததான வியாக்கரணத்திலும் முக்கியமான நூலான உபகரித்திருக்கிறார். பாணினியை தவிர இன்னும் அநேக மகரிஷிகளும் சிக்ஷா சாஸ்திரங்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி கிட்டத்தட்ட 30 இருப்பதாக தெரிகிறது. பாணினியுடையது யாக்ஞவல்கிய சிக்ஷையும் விசேஷமானவை. பிராதிசாக்கியம் என்பதாக ஒவ்வொரு வேத சாகைக்கும் விசேஷமாகவும் வித்தியாசமாகவும் உள்ள வேத சப்தஸ்வரங்களை விரிவாக ஆராய்கிற நூல்களும் ஒவ்வொரு வேதத்துக்கும் உண்டு. இவற்றில் சிலவும் இவற்றுக்குரிய பிராச்சீனமான வியாக்கியானங்களும் கிடைத்திருக்கின்றன. இவையும் சிக்ஷா என்பதில் அடங்கியவையே. சிக்ஷை வேதத்தின் மூக்கு. பல மொழிகளின் லிபிகள். இன்ன ஒலிக்கு இன்ன அடையாளம் என்று காட்டுவதற்குத்தான் பல எழுத்துக்களை கொண்ட வெவ்வேறு லிபிகள் தோன்றியிருக்கின்றன. இங்கிலீஷ் முதலான பாஷைகளின் ஆல்பபெட்டை ரோமன் லிபி என்கிறோம். பிராமி என்ற ஒரு லிபி இருந்தது. அசோக சாசனங்கள் அதில் எழுதியதுதான். அதிலிருந்தே இப்போது சம்ஸ்கிருதத்துக்கு வழங்குகிற கிரந்த லிபியும் தேவநாகிரி லிபியும் மற்றும் தமிழ் முதலான அநேக இந்திய லிபிகளும் உருவாகியிருக்கின்றன. பிரம்மிலிபியின் 2 விதமான பிரிவுகளில் தட்சிணத்தில் வழங்கி வந்த பல்லவ கிரந்தம் என்பதிலிருந்து தான் திராவிட பாஷைகளின் லிபிகள் ஏற்பட்டுள்ளன. எல்லா லிபிகளுக்குள்ளும் தெலுங்கு லிபிக்கும் ஒரு விசேஷம் உண்டு. மற்ற லிபிகளில் எல்லாம் தட்சிணவர்த்தமாக, அதாவது வலது பக்கம் சுழித்து எழுத்துக்கள் எழுதப்படுகின்றன. தெலுங்கில் மட்டும் வாமவர்த்தமாக இடது பக்கம் சுழித்து எழுத்துக்கள் இருக்கின்றன. ஈஸ்வரனின் வாமபாகத்திலிருந்து பராசக்திக்கு வாமபாகம் என்ற உபாசனையும் உண்டு. இடது அவளுக்கு விசேஷமாதலால் அவளுக்குரிய ஸ்ரீசக்கரத்தில் அட்சரங்களை ஆந்திர லிபியிலேயே எழுத வேண்டும் என்பதுண்டு. ஆந்திர பாஷை சிவப்பிரதானமானது என்பார்கள். ஏனென்றால் மற்ற எல்லா இடங்களிலும் மகாவிஷ்ணுவின் ஷடாட்சரத்துடனேயே அட்சராபியாசத்தை ஆரம்பிக்கிறார்கள் என்றால், தெலுங்கு தேசத்தில் சிவபஞ்சாட்சரத்துடன் தொடங்குகிறார்கள். ஆந்திர தேசமும் தெற்கே காளஹஸ்தி, மேற்கே ஸ்ரீசைலம், வடக்கே கோடிலிங்க கஷேத்திரம் என்பதாக 3 சிவஸ்தலங்களுக்குள் திரிலிங்கங்களுக்குள் அடங்கியிருப்பதால் தான் அதற்கு தெலுங்கு தேசம் என்றே பெயர் உண்டாயிற்று. இதனால்தான் அப்பய தீட்சிதர் தாம் ஆந்திரராக பிறக்கவில்லையே என்று குறைப்பட்டு ஸ்லோகம் செய்திருக்கிறார். ஆந்திரத்வாம் ஆந்திர பாஷாப்ஜாம் யாந்திர தேச சர்வ ஜன்மபூஹு தத்ராபி யாஜூஷாசகா ச சல்பாப்யாம் தபசபலம். சாமவேதியாக பிறந்தவர் அப்பய தீட்சிதர்.
வேதங்களுக்குள் நான் சாமவேதம் என்றே பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார். ஆனால் சிவபக்த சிகாமணியான தீட்சிதர் சிவபஞ்சாட்சர மந்திரத்தை தனது மத்தியில் கொண்டதான யஜுர்வேதத்தில் பிறப்பதற்கும் தெலுங்கு தேசத்தில் பிறப்பதற்கும் தபஸ் செய்திருக்கவில்லையே என்று கூறப்பட்டிருக்கிறார். லிபி விஷயத்திற்கு வருகிறேன். இப்போதுள்ள இந்திய லிபிகள் எல்லாம் பிராமியில் இருந்து வந்தவைதான். என்றாலும் ஆதியில் இருந்த பிரம்ம லிபியை பார்த்தால் நமக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் புரியாத விஷயத்தை பிரம்மலிபி என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்புறம் அது திரிந்து பிரம்மா நம் நெற்றியிலே எழுதியிருக்கிற பிரம்மலிபியோடு ஒன்றாக்கப்பட்டு விட்டது. இப்போது ஒன்றும் புரியாவிட்டால் பிரம்மலிபி என்றே நாம் சொல்லுவது பிராமலிபி என்றுதான் இருக்க வேண்டும். கரோஷ்டி என்று ஒரு லிபி இருந்தது. கர ஓஷ்டம் என்றால் கழுதையின் உதடு என்று அர்த்தம். கழுதையின் உதடு துருத்தி கொண்டு வருகிற மாதிரி அந்த லிபி எழுத்துக்களில் வளைசல்களும் பிதுங்கிக் கொண்டிருக்கும். பார்சி பாஷைக்கு அதுதான் லிபி. ஐரோப்பா கண்டத்தின் எல்லா பாஷைகளுக்கும் ரோமன் லிபி ஒன்றே இருப்பது போல் நமக்கு பொது பிராமி தற்போது அதிலிருந்து வந்த தேவநாகரியே வடக்கத்தி பாஷைகளின் லிபியில் நன்றாக தெரிகிறது. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு விதமான ஒலியை சொல்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. அதனால்தான் தமிழில் ஏன் ஏ ந என்ற எழுத்துக்கள் ஒரே சப்தத்துக்கு இருக்கின்றன. வேறு எந்த பாஷையிலும் இப்படி இல்லையே என்று நினைக்கிறோம். வாஸ்தவத்தில் நா சப்தத்துக்கும் இடையே சூக்ஷ்மமான வித்தியாசம் உண்டு. நாவில் நாக்கு முன்னம் பல்லின் உள்பக்கம் மட்டும் படும். நாவிலோ நாக்கு இன்னும் மேலேறி மேல் அன்னத்தை தொடும். தெலுங்கிலே கூட ஒரே நாதான். மற்ற பாஷைகளிலும் இப்படியே. தமிழுக்கும் தெலுங்குக்கும் மட்டும் பொதுவாயிருப்பது ரா ரா என்ற இரண்டு வகை இருப்பது. ஒன்று இடையினம், மற்றது வல்லினம் என்று சொல்லுகிறோம். மற்ற பாஷைகளில் இப்படி இரண்டு இல்லை. இதிலும் தமிழுக்கும் தெலுங்குக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தமிழில் வல்லின ரா மட்டுமே ஒன்றோடு கூட ட்ரா என்று சேர்ந்து வரும். குற்றம், சுற்றம் மற்றும் சொற்றுணை என்கிற மாதிரி வார்த்தைகளில் இப்படி வருகிறது. ஆனாலும் இங்கே எழுத்தை பார்த்து ஒலியை அப்படியே உச்சரிப்பதில்லை. குற்றம், சுற்றம் மற்றும் சொற்றுணை என்று சொல்கிற மாதிரி ரகர ஒற்றானது டகர ஒற்றானது போலவே உச்சரிக்கிறோம். தெலுங்கில் இப்படி வராது. இதற்கு மாறாக தெலுங்கிலே குதிரைக்கு என்ன சொல்கிறார்கள்? குர்ரம் என்கிறார்கள். இர் சவுண்டும் ரா சவுண்டும் கொஞ்சம் கூட மாறாமல் உள்ளபடியே சொல்கிறார்கள். தமிழில் இப்படி ரா உள்ள வார்த்தையே கிடையாது. தெலுங்கு பாஷையில் உள்ள வேறு சில விசேஷ சப்தங்கள் சில இடங்களில் ஜா என்பதை ஜே சப்தமாக இல்லாமல் ஜட் சப்தமாக சொல்கிறார்கள். சால என்பதை ஸ்தாலா என்பது போல் சில இடங்களில் சாவுக்கு ஸ்தா என்று சொல்கிறார்கள். சம்ஸ்கிருதத்துக்கான தேவநாகரி கிரந்த லிபிகளில் 50 எழுத்து இருக்கிறதென்றால் தெலுங்கிலே ஐகாரத்திலும் சகாரத்திலும் ஒவ்வொன்று அதிகம் இருக்கிற எழுத்துக்களை சேர்த்து 52 இருக்கின்றன. மகாராஷ்டிர பாஷையிலும் இந்த சூக்ஷ்மமான 2 சப்தங்களும் இருக்கின்றன. இரண்டாவது தாவை 4வது தாவாகவும் தெலுங்கர்கள் மாற்றிக்கொள்வதுண்டு. தியாகையர்வாள் பாட்டிலேயே இப்படி சில இடங்களில் இருக்கிறது என்று ஒருத்தர் சொன்னார். ஒரு பாஷையில் உள்ளதை அப்படியே இன்னொரு பாஷையின் லிபியில் எழுதுகிற போது, டிரான்ஸ்லேட் பண்ணுகிற போது இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு பண்ண வேண்டும். இப்படி பண்ணுகிற போது சம்ஸ்கிருதத்தில் இல்லாததால் சத்தியவான் தர்மவான் என்கிற மாதிரி வார்த்தைகளை கூட சந்தியவான் தர்மவான் என்றுதான் எழுத வேண்டும். ஆனாலும் தமிழில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாததால் நம் கண்ணுக்கு அது விசித்திரமாக படும். உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும் என்று ஃபினாட்டிக் ஸ்பெல்லிங்காக எழுதினால் அது நாம் இப்போது எழுதுவதற்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும். தெலுங்கிலே வருவதே கன்னதல்லி என்று எழுதாமல் கந்ததல்லி என்றுதான் எழுத வேண்டும். அது அச்சிலே வினோதமாகத்தான் இருக்கும். உச்சரிப்புகளை உள்ளபடி தெரிந்து கொண்டால் தமிழில் நா என்ற 2 எழுத்துக்கள் ஏன் இருக்கின்றன என்பது போல் நமக்கு புரியாமல் இருக்கிற பல விஷயங்கள் புரிந்துவிடும். இங்கிலீஷில் கூட இப்படி நமக்கு ஒரே வகரத்துக்காக ஏன் VW என்ற எழுத்துக்கள் என்று தோன்றினாலும் இவற்றுக்கிடையே வித்தியாசம் உண்டு என்று ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார். வி வருகிற இடத்தில் நம் பாஷைகளின் வா மாதிரி கீழ் உதட்டை மடித்து அதன் மேலே மேல் வரிசை பல் பட வேண்டும். W வரும்போது பல்லே படாமல் உதட்டையே ரவுண்டாக குவித்து சொல்ல வேண்டும். ஆகையால் இந்திய பாஷைகளில் வருகிற சரஸ்வதி, ஈஸ்வரன் முதலான வார்த்தைகளை சரஸ்வதி ஈஸ்வரன் என்றுதான் எழுத வேண்டும் என்றால்,
இன்னொன்று கூட இங்கிலீஷில் நா கரம் கிடையாது, நா தான் உண்டு. ஆனபடியால் அண்ட் பேண்ட் போன்ற வார்த்தைகள் அண்ட் பாண்ட் என்று எழுதாமல் அண்ட் பாண்ட் என்று தான் எழுத வேண்டும். ஸ்பெல்லிங்கை பார்த்தே ப்ரொனவுன்சியேஷன் சரியாக பண்ணுவது என்பது மற்ற பாஷையையும் விட சம்ஸ்கிருதத்திலேயே பூர்ணமாக தப்பில்லாமல் இருக்கிறது. இங்கிலீஷில் ஒரே கோணமான லிட்ரேச்சர் வூண்ட் அப் என்று சமீபத்தில் பேப்பரில் பார்த்தேன். வூண்ட் என்பது ஏதோ நினைவில் வூண்ட் என்று படித்ததில் அர்த்தமே புரியவில்லை. வூண்ட் என்றால் காயம் அல்லவா? இங்கே வவுண்ட் என்று அதே ஸ்பெல்லிங்கை படிக்க வேண்டும். அப்படி இருக்கிறது. சுற்றுவது என்கிற அர்த்தமுள்ள வைண்டுக்கு இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்கே வவுண்ட் அப் என்றால் சமாப்தி பண்ணப்பட்டது என்று அர்த்தம். இந்த வைண்ட் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் ஸ்பெல்லிங்கில் ஒன்றாகவே இருந்தாலும் அதை காற்று என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளும் போது விண்ட் என்று சொல்ல வேண்டும். சுற்றுவது என்ற அர்த்தம் பண்ணும்போது வைண்ட் என்று சொல்ல வேண்டும். இப்படி ஒரே குழப்பம். பியூடி பட், சியூடி கட் என்று இருந்தாலும் பியூடி பட், புட் மட்டும் பட் இல்லை, புட் என்கிறான். வால்க் சால்க் என்று உச்சரிப்புகளை கொடுக்கும்படியான வாக் சாக் போன்றவைகளை வாக் சாக் என்றே சொல்கிறான். கேட்டால் சில எழுத்துக்கள் சைலண்ட் ஆகிவிடுகின்றன என்கிறான். தமிழில் இப்படி இல்லை என்றுதான் தோன்றும். ஆனாலும் சம்ஸ்கிருதம் முதலான பிற பாஷை சொற்கள் தமிழில் நிறைய கலந்திருப்பதால் அவற்றை தமிழில் எழுதும் போதும் மற்ற பாஷைகளில் ஒரே அட்சரத்தில் உள்ள 4 விதமான சப்தங்களை குறிக்க 4 எழுத்துக்கள் இருக்கிற போது தமிழிலோ 4க்கும் ஒரே எழுத்துதானே இருக்கிறது என்ற குறை தெரிகிறது. கண் என்பதில் வருகிற கா வேறு, முகம் என்பதில் வருகிற கா வேறு. முகம் என்பதில் கா என்று அழுத்தி சொல்ல வேண்டும். கங்கை என்பதில் வரும் கா ஓ இன்னொரு தினுசு. ரீ நீ சப்தமாக உள்ளது. இதையே இன்னும் அழுத்தி கா காரமாக கடம் என்ற வார்த்தையில் சொல்ல வேண்டும். கா 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 இவற்றுக்கு மற்ற இந்திய பாஷைகளில் 4 எழுத்து இருக்கும்போது தமிழில் ஒரே கா தான் 4க்கும் பொதுவாயிருக்கிறது. பீமன் கையிலே வைத்திருக்கிற கதை, எழுத்தாளர்கள் எழுதும் கதை இவற்றில் 2 அட்சரங்களும் வித்தியாசமாக இருந்த போதிலும் தமிழில் ஒரே எழுத்து மாதிரி தான் எழுத வேண்டியிருக்கிறது. தமிழில் டா தா இரண்டுக்கும் ஒரே டா, இரண்டுக்கும் ஒரே தா என்று ஏற்பட்டிருப்பதில் ஸ்பெல்லிங்கை வைத்தே சரியாக உச்சரிக்க முடியாமல் போகிறது. தோஷம் என்றால் குறை, தோஷம் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதிலிருந்து வந்ததுதான். ஆனால் இப்படி நேர்மாறாக அர்த்தமுள்ள 2 வார்த்தைகளையும் தமிழில் ஒரே எழுத்துக்களால் தான் எழுத வேண்டியிருக்கிறது. கூடிய மட்டும் லிபியை கொண்டே சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதால் தான் சா ஹா ஜா ஷா சா முதலான கிரந்த எழுத்துக்களை தமிழில் சேர்த்து. ஆனால் இப்பொழுது முன்னெல்லாம் கவிப்பண்பை உத்தேசித்து தமிழ் கவிதைகளில் மட்டும் செய்து வந்தது போல வசன நடையிலும் கூட இந்த எழுத்துக்கள் கூடாது என்கிற ரீதியில் எழுதி வருவதால் குழப்பமாகிறது. சம்ஸ்கிருத வார்த்தைகளைத்தான் பூரணமாக ஒழித்து கட்ட முடியவில்லை என்பதால் அதற்கே விசேஷமான சப்தங்களுக்குரிய இந்த எழுத்துக்களையாவது ஒழித்து விடலாமா என்று ஆரம்பித்திருப்பதில் வார்த்தைகளை தப்பு தப்பாக படிக்கும்படி ஆகியிருக்கிறது. சாதகம் என்று எழுதினால் அது சாதகமாகவும் இருக்கலாம், ஜாதகமாகவும் இருக்கலாம் என்றால் அர்த்தம் குழம்பித்தானே போகும். சிலது தவிர்க்க முடியாதது. முன்னே சொன்ன மாதிரி கா சா டா தா பா முதலியவற்றில் 4 திலுசான வித்தியாசம் தெரிவிக்க தமிழில் ஆதியிலிருந்தே எழுத்து இல்லை. ஆனால் பிறகு சேர்ந்தவைகளை கூட இப்போது ஏன் விட வேண்டும்? இதனால் தமிழுக்கு வெற்றியா, சம்ஸ்கிருதத்துக்கு தோல்வியா? பாஷைகள் என்ன ஒன்றுக்கொன்று சண்டையா போட்டுக்கொள்கின்றன? நாம் தப்பு தப்பாக வார்த்தைகளை சொல்கிறோம் என்பது தவிர இப்படிப்பட்ட பாஷா துவேஷ காரியங்களால் ஒரு பலனும் இல்லை. இது இருக்கட்டும். பிற பாஷை சொற்களாக இல்லாமல் தமிழிலேயே உள்ள சொற்களை எழுதுவதற்கு தமிழ் லிபி ரொம்பவும் திட்டவட்டமாகத்தான் இருக்கிறது. சம்ஸ்கிருதம், தெலுங்கு, கன்னட பாஷைகளில் கா சா தா தா பா முதலியவற்றில் 4 வித ஒலிகள் இருப்பது மாதிரி தமிழ் பாஷையில் கிடையாது. கா 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 முதலிய சப்தங்கள் இதர பாஷை வார்த்தைகளை தமிழில் எடுத்துக்கொள்ளும் போது தான் வருகின்றன. ஆகையால் தமிழுக்கு என்றே ஏற்பட்ட சப்தங்களை எழுத தமிழ் லிபி போதுமானதாகத்தான் இருக்கிறது. இங்கிலீஷில் சொந்த பாஷை வார்த்தைகளையே எழுத பார்த்து
எழுத்தை பார்த்து சரியாக உச்சரிக்க முடியாமல் இருக்கிறதே, அந்த மாதிரி தமிழில் இல்லை. ஆனாலும் இங்கேயும் கூட தமிழ் லிபி பூரணமாக சரியாக இல்லை என்று நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும், ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். ஆனால் நான் பிரத்யக்ஷத்தில் பார்த்த ஒன்றை சொன்னால் தப்பு ஒப்புக்கொள்வீர்கள். வடக்கத்திக்காரன் ஒருத்தன் தமிழ் லிபியை ஆல்பபெட்டை நன்றாக தெரிந்து கொண்டான். அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் எழுத்தாக தெரிந்து கொண்டான். அப்புறம் அவனுக்கு வார்த்தை வார்த்தையாக எழுத்துக்களை சேர்த்து கற்றுக் கொடுப்பதற்கு ஆள் கிடைக்கவில்லை. தேவார திருவாசகங்களை மூல ரூபத்தில் படிக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் அவன் இப்படி தமிழ் கற்றுக்கொண்டது. எழுத்துக்கள் தெரிந்து விட்டதல்லவா என்று அவனே அதற்கப்புறம் தேவார புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து பாடம் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு தமிழ் பாஷா ஞானம், மொழியறிவு இல்லை. ஆனால் அர்த்தம் தெரியாவிட்டாலும் மகான்களின் வாக்கை சொன்னாலே புண்ணியம் என்று இப்படி பாடம் பண்ணினான். அப்புறம் ஒரு நாள் அவன் என்னிடம் வந்தான். தேவாரம் சொல்கிறேன் என்றான். எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிற்று. சொல்லச் சொன்னேன். ஆனால் அவன் சொன்னது எனக்கு வேடிக்கையாயிருந்தது. அவன் அப்பர் சுவாமிகள் திருவையாற்றில் சர்வத்தையும் உமாமகேஸ்வர ஸ்வரூபமாக பார்த்து பாடின பிரசித்தி பெற்ற மாதர்பிறை கன்னியானை என்ற பாடலை பாடினான். ஆனால் எப்படி பாடினான்? எடுத்த எடுப்பிலேயே நாம் மாதர் என்பதை மாடர் என்கிறோம் என்றால் அவன் மாட்டார் என்று ஆரம்பித்தான். இதென்னடா தர்புர் என்று ஆரம்பிக்கிறானே என்று எனக்கு விசித்திரமாயிருந்தது. அப்புறம் மலரியான் மகளோடு என்பதில் மக்களோடு காவையும் தாவையும் அழுத்தி பாடினான். மலையான் மகளோடு பாடி என்பதில் நாம் பாடி என்பதை அவன் பாட்டி என்று பாடினான். எனக்கு சிரிப்பே வந்துவிட்டது. இப்படியே போயிற்று. புகுவார் நாம் சொல்கிற புகுவார் ஆக இல்லாமல் புக்குவார் ஆக இருந்தது. யாதும் சுவடுபடாமல் என்பது யாதும் சுவட்டு பட்டாமல் என்று அவன் வாயில் மாறி ஸ்வரரூபம் கொண்டதற்கு அப்புறம் என்னால் அடக்கவே முடியவில்லை. வடக்கத்தியான் ஒருத்தன் நம் தமிழ் பாடலை கற்றுக்கொண்டு பாடுகிறானே என்ற சந்தோஷத்தில் அவனை உற்சாகத்தான் படுத்த வேண்டும் என்று அதுவரை பேசாமல் இருந்த நான் அதற்கப்புறம் பொறுக்க முடியாமல் அவனுடைய உச்சரிப்பில் இருந்த ஏராளமான கோளாறுகளை அவனுக்கு இதமாக எடுத்து காட்டினேன். அதற்கு அவன், நான் என்ன பண்ணலாம், புஸ்தகத்தில் இப்படித்தானே எழுதியிருக்கிறது என்று காட்டினான். அவன் சொன்னது வாஸ்தவம்தான். புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற லிபியின் படி பார்த்தால் அவன் சொன்ன விதம் சரிதான். புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு எழுத்தெழுத்தாக நானும் நீங்களும் படித்தாலும் அவன் சொன்ன மாதிரிதான் படிப்போம். ஆகவே தமிழிலும் அநேகம் சப்தங்களை எழுத்திலே மாற்றித்தான் எழுதுகிறோம் என்று தெரிந்தது. குறிப்பாக வார்த்தைகளுக்கு ஆரம்பத்தில் வராமல் நடுவிலும் முடிவிலும் வருகிற சப்தங்கள் எழுத்திலே வித்தியாசமாகத்தான் ஆகிவிடுகின்றன. மகளோடு என்று உச்சரிப்பதை மகளோடு என்று எழுதுகிறோம். அதற்காக என்று உச்சரிப்பில் சொன்னாலும் அதற்காக என்று உச்சரிப்பில் அதற்காக என்றே எழுதுகிறோம். ஆரம்ப காவிலும் நடுவிலும் கடைசியிலும் ஹா வருகிறது. தமிழின் வார்த்தை ஆரம்பத்தில் தாவை டா என்கிறோம், பிறகு வந்தால் தா என்கிறோம். தந்தை என்கிற போது முதலில் தா என்பது டா சவுண்டாக, தை என்பதோ தை சவுண்டாகி இருக்கிறது. இப்படியே ஆரம்பத்தில் வராமல் நடுவிலே வருகிற டா 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 இல்லை. கடவுள், இடம் என்பதில் எல்லாம் டா தானே சொல்கிறோம். இம்மாதிரி விஷயங்கள் தமிழ் இலக்கண நூல்களில் நன்றாக வரையறுத்து சொல்லியிருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் போலவே தமிழிலும் தொல்காப்பியம், நன்னூல் முதலான அநேகம் உயர்ந்த புஸ்தகங்களில் வார்த்தைகளின் ரூபம், சப்த ரூபம், அவற்றில் ஏற்படுகிற வித்தியாசம் முதலியவைகளை சொல்லித்தான் இருக்கிறது. இந்த எழுத்தின் பின் எஸ் என்பது சா ஆகும், கா என்பது ஹா சப்தத்தை கொடுக்கும் என்றெல்லாம் விதி இருக்கிறது. பொதுவாக தமிழில் வார்த்தையின் முதலில் கா வரும்போது கா சப்தமாகவும் நடுவில் முடிவிலும் வரும்போது ஹா சப்தமாகவும் இருக்கிறது. தா என்பது வார்த்தை முதலில் டாவாகவும் பிற்பாடு டாவாகவும் இருக்கும். இப்படியே பாவம் முதலில் பாவாகவும் பிற்பாடு பாவாகவும் தொனிக்கிறது. தமிழ் வார்த்தையின் நடுவிலோ முடிவிலோ தனியாக பா வருவதாக தெரியவில்லை. அன்பு, அம்பு, இன்பம் என்பது போல் கூட்டு சப்தமாகத்தான் வருகிறது. ஜபம், சாபம், கபம், சுபம் என்கிறது போல நடுவிலே
தனி பா வரும் வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில் இருந்து வந்தவைதான். சாவிலே ஒரு வேடிக்கை. கா ஙா சா டா நா தா நா பா மா என்கிற போது கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா என்று சாகாரமாகச் சொன்னாலும் தமிழில் கா தா பா முதலியன ஆரம்பத்தில் வரும்போது கா டா பா என்றே தொனிப்பது போல் சா என்பது சாவாக தொனிக்காமல் சா என்றே தொனிக்கிறது. சட்டி சிவப்பு என்பது சட்டி சிவப்பு என்றுதான் சொல்கிறோம். ஆனால் ஒற்றெழுத்தோடு சேரும்போது சா சா சப்தம் வந்து விடுகிறது, சா அல்ல. அச்சம், பச்சை, குச்சு என்பது போல சொல் என்கிற போது சொல் என்கிறோம். அதையே பெயர்ச்சொல் வினைச்சொல் என்னும் போது பெயர்ச்சொல் வினைச்சொல் என்கிறோம். ஆனால் தமிழிலிருந்தே வந்த மலையாளத்தில் வார்த்தை ஆரம்பத்திலேயே சாவுக்கு சா சப்தம் கொடுக்கிறார்கள். சிவப்பு என்பதை மலையாளிகள் சிவப்பு என்றுதான் சொல்வார்கள். இன்னொரு பக்கத்தில் சில சமயம் வார்த்தைக்கு நடுவே இச்சா வரும்போது சா என்று சொல்லாமல் சா என்றும் சொல்கிறார்கள். காவிச்சேரி, நெல்லிச்சேரி முதலான ஊர் பெயர்களை நாம் தமிழர்கள் காவிசேரி, நெல்லிசேரி என்கிறார்கள். தெலுங்கிலே இர்ரா வருகிற மாதிரி மலையாளத்தில் சா இருக்கிறது. அச்சன், எழுத்தச்சன் என்னும்போது நம் மாதிரி சா சப்தமாகவும் சொல்கிறார்கள். தமிழ் இலக்கண நூல்களை பார்த்தால் இந்த மொழியின் ஜீனியஸ் பண்பு படி எந்தெந்த இடத்தில் எந்தெந்த சப்தம் எப்படி எப்படி ஆகும் என்பது விளக்கமாக தெரியும். ஆனாலும் கூட லிபியை படிப்பதிலேயே உச்சரிப்பு கொஞ்சம் கூட தப்பாமல் இருப்பது தமிழிலும் சாத்தியமில்லாமல் தான் இருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில்தான் இப்படிப்பட்ட மாறுபாடு இல்லை. 2 விலக்கு தவிர வேறெங்கும் இல்லை. அது பூரணமாக ஃபொனாட்டிக் ஸ்பெல்லிங்காகவே இருக்கிறது. எது 2 விலக்கு? முழுக்க முழுக்க சம்ஸ்கிருதம் உச்சரிப்புக்கு சரியான எழுத்துக்களை உடையதல்லவா என்றால் சொல்கிறேன். ஒன்று பா. பாவுக்கு முன்னால் என்ற சர்க்கம் வரும்போது ஏற்படுகிற சப்த மாறுதல்கள் விசர்க்கம் ஏறக்குறைய ஹா சப்தத்தை தருவது. ராம என்பதை ராமக என்று சொல்ல வேண்டும். பூர்ணமான ஹாவாக இன்றி கொஞ்சம் தாழ்த்தி சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் பூர்ண ஹாவை சொல்கிறார்கள். குறைத்து சொல்கிற மற்றவர்களை கேலியாக நினைக்கிறார்கள். வாஸ்தவத்தில் சிக்ஷா விதிப்படி அவர்கள் சொல்வதுதான் சரி. இந்த விசர்க்கம் பாவுக்கு முன்னாடி வரும்போது பா என்பது பாவாக என்கிற சவுண்டை பெறுகிறது. லிபியை மட்டும் பார்த்து உள்ளபடி படித்தால் இங்கே தப்பாகிவிடும். 2வது மாறுதல், சம்ஸ்கிருதத்தில் சுப்பிரமணியம், பிரம்மா, வன்னி என்று எழுதினாலும் படிக்கும்போது சுப்பிரமணியன், பிரம்மர், வன்ஹி என்றே உச்சரிக்க வேண்டியிருக்கிறது. சரி, ஒய் சேர்த்த கூட்டெழுத்துக்கள் எல்லாவற்றுக்குமே இது பொது விதியா என்று பார்த்தால் அப்படியும் இல்லை. கஹ்வரம், ஜிஹ்வா, குஹ்யம், தஹ்ரம், பிரகலாதன் முதலான வார்த்தைகளை உள்ளபடியே படிக்கிறோமே ஒழிய கஹ்வாரம், கிஜ்வா, குஹ்யம், தர்க்கம், பிரகலாதன் என்று மேலே சொன்ன ரீதியில் மாற்றி படிக்கவில்லை. இந்த 2 தவிர முற்றிலும் உச்சரிப்பும் லிபியும் சம்ஸ்கிருதத்தில் ஒன்றாகவே இருக்கின்றன.